எஸ்கே நம்ம சிவகார்த்திகேயனுடைய 25வது திரைப்படமான பராசக்தி திரைப்படம் வருகிற 10ஆம் தேதி தியேட்டர்ஸ்ல பொங்கல் வெளியீடாக ரிலீஸ் ஆக இருக்கு. சுதா கொங்கரா இயக்கியிருக்கக்கூடிய இந்த திரைப்படத்தில் ரவி மோகன் தான் வில்லனா நடிச்சிருக்காரு. ஸ்ரீலீலா, அதர்வா ஆகியோரும் முக்கியமான கதாபாத்திரங்களை நடிச்சிருக்காங்க. ஜிவி பிரகாஷ்குமார் இசையமைக்கும் 100வது திரைப்படம் இது. இந்த திரைப்படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா சமீபத்தில் சென்னை சாய்ராம் கல்லூரியில் ரொம்ப பிரம்மாண்டமான முறையில் நடந்து முடிஞ்சிருக்கு. படக்குழுவினர், சிறப்பு விருந்தினர்கள் என பலரும் இந்த நிகழ்வில் பங்கெடுத்திருக்காங்க. படத்தினுடைய ஹீரோவான சிவகார்த்திகேயன் இந்த இசை வெளியீட்டு விழாவில் கலந்துகிட்டு மேடையில் பேசும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, முதல்ல பராசக்தி அப்படின்ற அந்த பெயரே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பெயர். அது எப்படி பவர்ஃபுல்லாக இருக்கோ அதே மாதிரி படமும் பவர்ஃபுல் தான். உங்கள் எல்லாரையுமே 1960களுக்கு டைம் டிராவல் பண்ணி கூட்டிகிட்டு போகிறது தான் இந்த படம். மாணவர்களும் இளைஞர்களும் எப்போதும் பவர்ஃபுல்னு காட்டுற படம் தான் பராசக்தி. இது யாருக்கும் எதிரான படமோ யாரையும் தப்பாக காட்டுற படமோ இல்லை. ஆனால் இந்த மண்ணுக்காக போராடிய தியாக செம்மல்கள் பற்றின திரைப்படம். நான் என்னுடைய இந்திய நாட்டுக்காக ஏதாவது ஒரு திரைப்படம் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன், அதுதான் அமரன். என்னுடைய தாய்மொழிக்காக ஒரு திரைப்படம் பண்ணணும்னு நினச்சேன், அதுதான் இந்த பராசக்தி அப்படின்னு சொன்னவர். படம் எப்படி ஆரம்பிச்சது, படம் எப்படி ஷூட்டிங் போணுச்சு, படத்தினுடைய காஸ்ட் அண்ட் க்ரூ, டைரக்டர்ஸ் எல்லாரையும் பற்றியுமே பேசினார். முக்கியமா தளபதி விஜயின் ஜனநாயகன் திரைப்படம் வருகிற ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது இல்லையா, அதற்கு மறுநாளே பராசக்தி திரைப்படமும் ரிலீஸ் ஆகுது. ஜனநாயகன் திரைப்படத்துக்கு போட்டியாக தான் பராசக்தி திரைப்படத்தை மறுநாளே சிவகார்த்திகேயன் ரிலீஸ் பண்ண சொல்லியிருக்கார் போல. தன்னை ஆதரிச்ச, தன் கையில் துப்பாக்கியை கொடுத்த விஜயவே நேரடியாக எதிர்க்கிறதுக்கு, மோதுறதுக்கு சிவகார்த்திகேயன் துணிஞ்சிட்டாரு அப்படின்னு சோஷியல் மீடியா முழுக்க விஜய் ரசிகர்கள் பலருமே சிவகார்த்திகேயன் மேல தங்களுடைய கோபத்தை சோஷியல் மீடியா போஸ்ட் வழியாக வெளிப்படுத்துறதை நம்மளால பார்க்க முடியுது. சினிமா விமர்சகர்கள் பலருமே கூட சிவகார்த்திகேயனை பத்தி தப்பா தான் பேசிட்டு இருக்காங்க. இந்த நிலையில இந்த கான்ட்ரோவர்சிஸ்லாம் முடிவு கட்டுற மாதிரி இந்த பராசக்தி திரைப்படத்தினுடைய ஆடியோ லான்ச்ல சிவகார்த்திகேயன் அந்த விஷயத்தை மனம் திறந்து பேசியிருக்காரு. முதல்ல இந்த பராசக்தி திரைப்படம் தொடங்கும் போது படத்தினுடைய தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் கிட்ட அக்டோபர் மாதமா டிசம்பர் மாதமா ரிலீஸ் டேட் பத்தி பேசிட்டு இருந்தோம். அக்டோபர்ல விஜய் சார் படம் வரதா இருந்தது. அதாவது முதல்ல ஜனநாயகன் திரைப்படம் அக்டோபர் மாதம் தான் ரிலீஸ் ஆகிறதா இருந்தது. அப்பவே எங்களுடைய ப்ரொடியூசர் ஆகாஷ் இன்டர்வியூல பொங்கலுக்கு தான் பராசக்தி ரிலீஸ் அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் விஜய் சாரோட படம் திடீர்னு பொங்கலுக்கு வந்து மாத்தி அறிவிச்சிட்டாங்க. நான் கால் பண்ணி, என்ன ப்ரோ விஜய் சார் படம் வேற வருது, நம்ம டேட் மாத்திக்கலாமான்னு கேட்டேன். இல்ல, ஏப்ரல் மாசத்துல எலெக்ஷன் வந்துடும், ப்ரொடக்ஷன் டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாருமே காசு போட்டிருக்காங்க, இதுக்கு மேல டேட் மாற்ற முடியாது அப்படின்னு அவரும் சொல்லிட்டாரு. நான் உடனே ஜெகதீஷ் ப்ரோவுக்கு, அதாவது விஜயினுடைய மேனேஜருக்கு கால் பண்ணி கேட்டேன். அவர் ஆமாம் ப்ரோ, டேட் மாற்றி வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னார். ஓகே ப்ரோ, அப்போ நான் அப்போ ரிலீஸ் பண்ணல படத்தை அப்படின்னு சொல்லிட்டேன். அவர் உடனே இதில் என்ன ப்ரோ இருக்குது அப்படின்னு என்கிட்ட கேட்டார். இல்லை ப்ரோ, சாரோட கடைசி படம், அவருக்கு ஓகேவான்னு கேளுங்க அப்படின்னு சொன்னேன். ஒரு 5 மினிட்ஸ் அப்படின்னு சொன்னார். அப்புறம் திரும்ப லைனுக்கு வந்தார். விஜய் சாருக்கு 2 படமும் ஒன்றா ரிலீஸ் ஆகிறதுல எந்த பிரச்சனையுமே இல்லை, 2 படமும் பொங்கலுக்கு வரட்டுமே அப்படின்னு சொன்னார். முக்கியமாக உங்களுக்கு சார் வந்து விஷ் பண்ண சொன்னார் அப்படின்னு என்கிட்ட சொன்னார். ஸோ எங்களுக்குள்ள நடந்த விஷயம் இவ்வளவுதான். சிலருக்கு வன்மம், சிலருக்கு வியாபாரம். அதனால தான் வேற வேற மாதிரி திருச்சி பேசுறாங்க. வேற வேற மாதிரி நிறைய விஷயங்களை சோஷியல் மீடியால கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க. இன்னும் சொல்லணும்னா, ஜனவரி 9ஆம் தேதி எல்லாருமே ஜனநாயகன் படத்தை போயிட்டு செலிப்ரேட் பண்ணுங்க. 33 வருஷம் நம்ம எல்லாருமே என்டர்டைன் பண்ணின ஒருத்தருடைய கடைசி திரைப்படம், கண்டிப்பா எல்லாரும் செலிப்ரேட் பண்ணியே ஆகணும். ஜனவரி 10ஆம் தேதி பராசக்தி படம் வருது, அதையும் செலிப்ரேட் பண்ணுங்க. எவன் என்ன வேணா சொல்லட்டும், இந்த பொங்கல் அண்ணன் தம்பி பொங்கல். அதாவது தளபதி விஜய் அவர்கள் அண்ணன், சிவகார்த்திகேயன் தம்பி அப்படின்றத அங்க மறைமுகமா மென்ஷன் பண்றாரு.